அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே. நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7ஆவதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்கறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு. பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு. சிபிஎஸ்இ